பஞ்சாயத்து நடக்கட்டும். நல்ல வாய்க்கிழிய பேசு, நிலை அவன் கட்டிக்குவான். உங்களையே ஒருத்தர் கட்டிக்கும் போது என்ன ஒருத்தர் கட்டிக்க மாட்டாங்களா? என் வீட்டில் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கல, நீங்க என்ன மறந்துருங்க. நீ எனக்கு இப்படி பண்ணுமே நினைச்சே பார்க்கல. உனக்கு ஒரு பெரிய சலாம். அவ திரும்பி வருவான்னு எனக்கு தெரியும். வாலைக்கும் அஸ்ஸலாம். கேவலப்படுத்திட்டான். குட்டு, என்னடா பசங்க எல்லாம் சத்து போனா அங்க சொர்க்கத்துல தேவதை கூட வாழ்வாங்களா? ஆமா, அப்ப நாங்க எல்லாம் சத்து போனா நீங்களாம் குரங்கோட தான். ஏய், இது என்ன நியாயம்டா? உங்களுக்கெல்லாம் இங்கேயும் தேவதை அங்கேயும் தேவதை, எனக்கு என்னன்னா இங்கேயும் குரங்கு அங்கேயும் குரங்கு. என்ன நியாயமே இல்லை. ஜான்சன் இந்த ட்ரெஸ்ல நான் பார்க்க எப்படி இருக்கேன்? கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல மறந்த என்னது? ஏய், கள்ளிப்பால் ஊத்தி கொல்ல மறந்த அழகு தேவதைன்னு சொன்ன. சேர்த்துக்கிட்டு என்னெல்லாம் பேச வேண்டியது. ஹாய் மேம், ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம். எத்தனை பிஸ்கட் சாப்பிடுறீங்களோ அத்தனை 500 எடுத்துக்கலாம். அப்படியா? ப்ரோ எனக்கு நானும் வரலாமா ப்ரோ? எதை கொடுத்தாலும் கிட்னி எடுத்துட வேண்டியதான். குழம்பு வேறையா? என்ன குழம்பு இது? மீன் குழம்பு. அவ்வளவுதான், மீன் குழம்பு பண்ண வராது. யூடியூப் பார்த்து என்ன மீனே காணோம்? மீன் போட மறந்துட்டேன். போட மறந்துட்டியா? சரி சரி சரி, போய் எடுத்துட்டு வா. என்னடி இது? நான் தான் போட மறந்துட்டேன்னு சொன்னேன். குழம்புல மீன் போட மறந்துட்டியா? என்ன தங்கம் அர்ஜென்ட்டா வர சொன்ன? ஐ பாயாசமா? மாமா, அண்ணன் மயக்க போட்டு வந்துட்டா மாமா. என்னாச்சு? ஒரு கிளாஸ் பாயசம் தான் மாமா கொடுத்தேன். ஸ்டாப். உன் பொண்டாட்டி சமையல பெரிய பீத்த பெருமையா பேசுனியே, ரசம் வச்சிருக்கா பாரு, மாட்டு மூத்திரம் மாதிரி, நீயே ஊத்தி குடி. அத்தை, கிச்சன்ல கோமி வச்சிருந்தேன் பாத்தீங்களா? என்ன நீங்க இங்க வச்சிருக்கீங்க? இதை தான் தேடிட்டு இருந்தேன். கத்து எடுத்தவதா என்னையும் சாம்பார். ஹலோ டேய், ஜெகன் உன் கூடயா இருக்கான்? ஜெகன் என் கூட தான் இருக்கான். சிக்கன் சாப்பிடறானா கேளு. டேய், சிக்கன் சாப்பிடுறியாடா? சாப்பிடுறேன்டா. சாப்பிடுறானா? வறுத்த மீன் சாப்பிடறானா கேளு. டேய், வறுத்த மீன் சாப்பிடுறியாடா? சாப்பிடுறேன்டா. அதுவும் சாப்பிடுறானா? சரக்கு அடிக்கிறானா கேளு. டேய், சரக்கு அடிக்கிறியாடா? அடிக்கிற மச்சான். அதுவும் அடிக்கிறானா? தம் அடிக்கிறானா கேளு. டேய், தம் அடிக்கிறியாடா? அடிக்கிற மச்சான். அதுவும் அடிக்கிறானா? குழி போறானா கேளு. டேய், கூலி போறியாடா? போடுற மச்சான். அதுவும் போடுறானா? ஆமா, போன்ல யாரு? உங்க அப்பாடா. பட்டு, கொஞ்சம் ஃப்ரிட்ஜ்ல மாவு இருக்குது, எடுத்துட்டு வா, கல்லு வச்சுட்டேன். அம்மோ, இங்க வாங்க ஒரு நிமிஷம். உங்ககிட்ட ஒரு வேலை சொல்ல உருப்படியா சரியா, என்கிட்ட திரும்ப வேலை கொடுக்குறேன். இது என்ன அனுமான் மாதிரி எடுத்து வச்சிட்டு இருக்க? என்னடி இது? மாவு மாவு இதயத்துக்கிட்ட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்க? உன்ன மாதிரியே தேவையில்லாம பெருத்து போயிருக்குல்ல, அதனால தான் உன் ஞாபகமா வச்சிருக்கேன். அந்த மாவு எடுத்துட்டு வாடா. நல்லா யோசிச்சு சொல்லு. தேவையில்லாம பெருத்து போயிருக்குன்றது எதெல்லாம் நீ தேவையில்லன்னு ஒதுக்கி வச்சு அதை தின்னுதாண்டி பெருத்து போயிட்டேன் நான். ஏங்க, யார் அது? எமி. எம்மியா? எம்மின்னு யாருன்னு தெரியாது எனக்கு. யாரவோ ஒழுங்கா சொல்லிடு. ஏய், யாருன்னு தெரியாது. அவ யாருன்னு தெரியாம தான் மாசம் மாசம் 20,000 கொடுத்துருக்கிறியா அவளுக்கு? நான் எப்போ கொடுத்தேன்? நீ தான் நோட்ல எல்லா மாசமும் எழுதி வச்சுக்கிறிய. ஃபர்ஸ்ட் எதுனா அவ பேர் தான் எழுதி 20,000 எழுதி வச்சுக்கிறேன். காட்டு பாப்போம். இப்ப யார் அவன்னு எனக்கு சொல்றியா, இல்ல எங்க அம்மாக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லவா? ஏய், அது எம்இ கிடையாது, இஎம்ஐ. மாசம் மாசம் வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுறோம்ல, அதுதான் எழுதி வச்சுக்கிறேன். சாம்பார் ஆப்பு எனக்கு. அக்கா, உனக்கு கண்ணு தெரியுதா?
ஏன்டா அப்படி கேக்குற? நல்லா தான்டா கண்டு தெரியுது. கேட்டேன். ஏன்டா சும்மா சொல்லு. ஒரு வயசு பையன் உன் முன்னாடி தான் போறேன் வர்றேன், ஒரு கல்யாணத்தை தான் பண்ணி பார்ப்போம், மத்தவங்க தான் தோணல, நீ இருக்க, உனக்கும் தோணும், என்ன செய்யறது? அதுவும் சரிதான்டா, வாடா. ஏங்க என் தம்பி சொல்றதும் சரிதானங்க. காலகாலத்துல அவனுக்கு ஒரு கால் கட்டு போட்டாதானங்க காவாலி பையன் மாதிரி தெரியாம குடும்பத்தை பார்த்துட்டு ஒழுங்கா இருப்பேன். யாரு உன் தம்பி தானே? அங்க செவத்தை நோண்டிக்கிட்டு இருக்கேன், வேட்டியே ஒழுங்கா கட்ட தெரியாது, அவனுக்கு கால் கட்டு போட்டு என்ன பண்ண போற? டேய் மாப்பிள, எல்லாம் தெரிஞ்ச நானே திணறேன் பாத்துக்க. ஒண்ணுமே பண்ண முடியல, ரொம்ப கொடூரமானவர்கள் அவர்கள். கால் கட்டு கேக்குது, கால் கட்டு கூட்டு போடி. பசிக்குதுங்க, இன்னும் சாப்பிட பிடிக்கல, ஒமட்டுது. பிடிச்சதா சொல்லு, வாங்கிட்டு வரேன், ஹோட்டலுக்கு வாங்கிட்டு வரேன், இட்லி வாங்கிட்டு வரவா? வேண்டாம். தோசை வேணாம், வாங்கிட்டு வரும். ஐயோ 12வது தூக்கம் வருகிறேன். இந்த கடவுள் ஏன் இதெல்லாம் எங்களுக்கு கொடுக்கணும்? இந்த வழி உங்களுக்கு கொடுக்க வேண்டாமா? இந்த வலியும் வலிக்குதுமா, உள்ள போயிட்டு உதைக்கிறியாமா? புள்ள தாங்க இருக்கும், அப்படிதான் இருக்கும், வலிக்குதே. ஐயோ தலை வலிக்குதுடா. ஏங்க என்னம்மா என்னம்மா வாங்கி வர மாதிரி இருக்கேன்டா. என்னம்மா வாங்கிட்டு வருது. வா வா பாத்ரூம் வா 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 வா. விடிஞ்சிருச்சா? கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வ சந்தியா பிரவர்த்ததே. என்னடி குழம்பு வச்ச? சாம்பார் தான் வச்சிருக்கேன். ஏடி டெய்லி சாம்பார் 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 தான் வைப்பியா? வேற எதனா வைக்கவே மாட்டியா? சாப்பிட்றியா இல்லையா? சரி வெயிடி. வெறும் சாம்பார், தொட்டு கூட ஒண்ணும் இல்லை. உனக்கு ஒன்று தெரியுமா? என்னடி? எதிர் வீட்டு மாலா வீட்டுக்காரா இருக்கான்ல, நேற்று நைட்டு செம்ம அடி அடிச்சிட்டான் மாலாவை. ஏண்டி அவெல்லாம் மனுஷனாடி, அவனுக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ஒரு பொம்பளை போட்டு அந்த அடி அடிப்பான், எதுக்குதான் அடிச்சானா அவன்? மாலா கொஞ்ச நாளா யார்கிட்டயும் போன்ல பேசிட்டு இருந்திருக்கா, அது அவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு யாருன்னு கேட்டு செம்ம அடி அடிச்சிட்டாரு. சொல்லிட்டாளா? இல்லப்பா, அவ லாஸ்ட் வரி மூச்சே விடலப்பா. அவளுக்கு எவ்வளவு நல்ல மனசுல, அவளை அடி வாங்கி என் பேரை கொஞ்சம் கூட சொல்லவே இல்லை. அத்தை செஞ்சு வச்சுட்டா, வந்து சாப்பிடுங்க. என்ன வாய்ஸ் வித்தியாசமா இருக்கு? நீ செஞ்சு வச்சு நான் சாப்பிட்றேன்ற திமிரா? சாப்பாடும் வேணாம் ஒன்றும் வேணாம்ப்பா, உங்க இஷ்டம். A few minutes later. பசிக்குது. என்ன சத்தம்? யார் அது? கிழட்டு பூனை. என்கிட்டயே வா. நேரம் பூனை செத்து இருக்கும். இந்த பூனைய அம்மா நந்தம்மா நந்தம்மா